லார்ட் இன் கேசப்பா நம்மளோட பேச போகிற வார்த்தை என்னன்னா, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 26. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பா இன்றைக்கி நமக்கு வார்த்தை கொடுக்குறாங்க. இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நம்மள யாரோ வெட்கத்தோடு நடத்தப்படுறதுனால தான் ஏசப்பா இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்குறாங்க. இந்த வசனத்தில் 2 முறை வருது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லிட்டு. இந்த கனமான வார்த்தையை நமக்கு ஏன் இன்றைக்கி கொடுத்துருக்காங்கன்னா, ஏசப்பா தன்னுடைய பிள்ளைகளோட தலையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசப்பாக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு இடத்துல நமக்கு வெட்கம் உண்டாகுதுன்னா கர்த்தர் அதே இடத்துல நம்ம தலையை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாராவது நம்மளை கேவலமாக பேசுகிறாங்கன்னா நம்ம பொறுமையாக காத்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்வார். ஏசப்பா தக்க நேரம் தக்க வேலை வரும்போது நம்ம தலையை கண்டிப்பாக உயர்த்துவாங்க. ஏசப்பா என்றைக்குமே வேற ஒரு இடத்துல நமக்கு வெட்கம் உண்டாகி வேற ஒரு இடத்துல தலையை உயர்த்த மாட்டாங்க. வெட்கப்பட்ட அதே இடத்துல நம்ம தலையை உயர்த்துவேன்னு சொல்லி ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். அப்போ ஒருத்தங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களா, அமைதியாக அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகுங்க. ஏசப்பா மீதி எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லி நமக்கு வாக்கு தராங்க. அதுக்கு பைபிளில் சரியான சாட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேல் எடுத்துக்கலாம். ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போது தன்னோட சகோதரி லேயாலே ராகேலை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ ராகேல் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து மனம் உருகி அழுகுறாங்க. அப்போ கர்த்தர் ராகேலோட ஜெபத்தை கேட்டு ராகேலை பிள்ளை தாட்சி ஆக்குறாங்க. எந்த இடத்துல ராகேல் வெட்கப்பட்டாலோ அதே இடத்துல கர்த்தர் அவளுடைய தலையை உயர்த்தினதான் நம்ம வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதை தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட பார்க்க போகிறோம். ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே நிறைய அனிமல்ஸ் இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சின்ன ஸ்குரில் இருக்குது. அந்த ஸ்குரிலை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த ஸ்குரில் பேர் சாமி. சாமி என்ன இவ்வளோ குள்ளமாக இருக்கான், குட்டியாக இருக்கான், அசிங்கமாக இருக்கான், முதுகில் வேற குட்டி குட்டியாக கோடு வேற கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது சாமி போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஏன் நம்மளை இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க, ஆண்டவர் தானே நம்மளை இப்படி படைச்சாங்க, ஏன் அப்போ எல்லோரும் நம்மளை இப்படி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கும் போது ஒரு கீ அந்த சாமிக்கு கிடைக்கிது, ஸ்குரிலுக்கு கிடைக்கிது. அது என்னது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அது அழகாக பாலிஷ்டான நல்ல ஒரு சூப்பரான கீ. சரி, இது நமக்கு கிடச்சிருக்கே, இது என்னன்னே தெரியல, சரி நம்ம எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் எடுத்துகிட்டு அந்த கீ எடுத்துகிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது ஒரு அவுல் மேலே இருந்து பார்த்துட்ருக்காங்க. இது என்னது இது நீ எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு கீழே கிடச்சிது, இது அது என்ன, எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆந்தை சொல்லும் போது இந்த ஸ்கூலில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆந்தைக்கிட்ட கொடுக்குது. கொடுத்தோன்னே இது என்ன கீ தெரியுமா, இது அதிசயத்தின் கீ, இது யாருக்குமே கிடைக்கல, இங்கே இருக்க ஃபாரஸ்ட்டில் இருக்க நிறைய பேர் இதை தேடிட்டு இருந்தாங்க, நானுமே தேடிட்டு இருந்தேன், யாருக்குமே இந்த கீ கிடைக்கல, ஆனால் உனக்கு கிடைச்சிருக்கு, இதை நீ எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது ஸ்குரில் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னை கிண்டல் பண்ண ஃப்ரெண்ட்ஸையும் கூட கூட்டிகிட்டு சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மலை கடந்து கடல் கடந்து ஆறுகள் கடந்து அந்த கார்டன் கிட்டே போயிடுறாங்க. போயிட்டு அந்த கீயை அந்த கார்டனோட கேட்டில் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்களோட இமேஜினேஷனுக்கு எட்டாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் அந்த கார்டனுக்குள்ளே இருக்குது. அங்கே நிறைய சிரிப்பு சத்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆடல் பாடல் சத்தம், நிறைய சாப்பாடு, குடிக்கிறதுக்கு நிறைய தண்ணி, விளையாடுறதுக்கு நிறைய ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டனில் இல்லாத விஷயமே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியாக அந்த கார்டனுக்குள்ளே என்டர் ஆகி தன்னோட வாழ்க்கையை தொடங்குறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஸ்டோரியிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்குரில் எல்லோரும் கிண்டல் பண்ணாங்களே, ஏன் அதோட ஃப்ரெண்ட்ஸே கிண்டல் பண்ணாங்க, ஆனால் அந்த ஸ்குரில் என்ன பண்ணுச்சு, நல்லதை தான் நினச்சிது. ஏன் நம்ம அந்த சந்தோஷத்தை நம்ம மட்டும் அனுபவிக்க வேண்டாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்குரில் அந்த ஃப்ரெண்ட்ஸையும் அந்த கார்டனுக்குள்ளே கூப்பிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது. யாரெல்லாம் அந்த ஸ்குரிலை கிண்டல் பண்ணாங்களோ அவங்க முன்னாடியே ஸ்குரில் உயர்ந்து நின்னதை நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஸ்டோரியில். ஏசப்பாவும் அப்படி தான் தன்னுடைய பிள்ளைகளின் தலையை அப்படி தான் உயர்த்துவாங்க. எந்த இடத்துல வைக்கப்பட்டோமோ அவங்க முன்னாடி நம்ம தலையை உயர்த்துவாங்க. அப்படி தான் நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ இந்த வசனத்தை கொடுத்த ஏசப்பாக்கு நம்ம என்றைக்குமே நன்றி உள்ளவர்களாக இருந்து ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம பண்ணி முடிப்போம். ஏசப்பா, இந்த வார்த்தையை நீங்கள் இன்றைக்கி கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. இந்த வார்த்தை உங்கள் பிள்ளைகள் இடத்துல போய் பேசுவதாக. நீங்கள் யார் தலையை உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறீரோ அவரை தலையை உயர்த்துங்க ஏசப்பா. எந்தெந்த இடத்துல உங்கள் பிள்ளை வெக்கப்பட்டு நிற்கிறாங்களோ அந்த இடத்துல உங்கள் பிள்ளை ஒரு சாட்சியாக தலை உயர்ந்து காணப்படணும் ஏசப்பா. நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய். காட் பிளஸ் யூ ஆல்.